1000 கோடி கடன் வாங்கி தருவதாக கூறி டெல்லி தொழில் அதிபரிடம் 5 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காமெடி நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசனை டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள். வணக்கம். தமிழ் திரைப்படத்தில் காமெடி நடிகராக நடித்து வருவர் தான் பவர் ஸ்டார் சீனிவாசன். இவர் மீது பல்வேறு மோசடி வழக்குகள் இருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. தொழிலதிபர்களிடம் தான் அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்ந்து இணக்கமாக இருந்து வருவதால் வங்கி கிளைகளில் தனக்கு தேவையான லோன் செய்து வாங்கி தரக்கூடிய வசதிகள் தனக்கு இருக்கு என்ற கோணத்தில் பல்வேறு நபர்களிடம் இது போன்று 50 கோடி ரூபாய் பணம் லோன் பெற்று தருவதாகவும் இதே போன்ற 25 லட்சம் ரூபாய் லோன் பெற்று தருவதாகவும் கூறி பல்வேறு வழக்குகள் மீது நிலுவையில் இருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது டெல்லி போலீசார் இவரை கைது செய்திருக்கின்றனர். 2018ஆம் ஆண்டு முதல் நீதிமன்றத்தில் முறையான விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்த நிலையில் 2 முறை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மோசடி செய்யப்பட்ட பணத்தை திரைப்பட மற்றும் வந்த செலவுக்காக பயன்படுத்தியிருப்பதும் தெரியவந்திருக்கிறது. பவர் ஸ்டார் சீனிவாசன் மீது இதேபோல் கிட்டத்தட்ட 6 மோசடி வழக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 1000 கோடி ரூபாய் தற்போது கைது செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 1000 கோடி ரூபாய் லோன் வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அவருக்கு கமிஷன் தொகையாக முன்கூட்டியே வாங்கியிருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் அடுத்த கட்டமாக அவரை டெல்லி அழைத்து சென்று விசாரணை செய்வதற்கான விசாரணை செய்ய இருப்பதாகவும் டெல்லி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.